ஓகேயா கரெக்ட்டா ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் மைட்ரல்ல பார்த்திருக்கோமே ஸ்டீனோசிஸ் வேல்வ் ஏரியா அதே மாதிரில லைக்வைஸ் நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணனும் எஃபெக்டிவ் ஆரிஃபைஸ் ஏரியா so effective orifice area in the sense maximum flow gradient of aortic valve important effective orifice area is equal to cross sectional area of LVOT into cross sectional area of VTI divided by maximum velocity continuity equation sorry continuous weight apply போட்டு எடுத்துக்கோ இல்லையா AV max velocity maximum நம்ம இங்க எடுக்கணும் ஓகேயா V max velocity maximum of aortic valve cross sectional area of LVOT into LVOT VTI effective orifice area so V max என்ன நீங்க continuous Doppler யூஸ் பண்ணப்பவே AV max அப்படினு சொல்லி ஒரு மெஷின்ல செக் பண்ணுவீங்க அடுத்து continuity equationல நீங்க cross sectional areaல நம்ம மெஷரபிள் தானா நீங்க எடுத்துப்பீங்க ஆல்ரெடி இப்போ எடுத்தோம் இல்லையா 4 சேம்பர் விண்டோல LVOT ஏரியால என்ன பண்ணனும் பல்ஸ் weight Doppler யூஸ் பண்ணனும் VTI பார்க்கறதுக்கு அடுத்து LVOT ஏரியால ஆனுலர் டயாமீட்டர் மெஷர் பண்ணனும் ஓகேயா LVOT ஏரியால ஆனுலர் டயாமீட்டர் அது 3 சேம்பர் விண்டோல பண்ணாலும் ஓகே அடுத்து LVOT ஏரியால பல்ஸ் weight Doppler யூஸ் பண்ணி flow velocity VTI velocity time integral எடுக்கணும் பல்ஸ் weight Doppler low flow velocity ஓகேயா அப்ப பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு valve area opening அடுத்து ஆனுலர் டயாமீட்டர் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் valve area opening maximum diameter dilatations annular dilatations பார்க்கலாம் inflow area width எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு assumption ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது valve அதாவது infundibulum space இருக்குல அதாவது dilatations இருக்கா இல்ல obstruction supravalvular obstruction ஏதாவது இருக்கா செக் பண்ண முடியும் and flow ப்ராப்பரா இருக்கா and regurgitation flow இருந்தாலும் நமக்கு சேம் கான்செப்ட் தான் regurgitant volume பார்க்கறதுக்கு சேம் கான்செப்ட் தான் and அடுத்து என்ன பண்ணுவோம் effective orifice area னா maximum VTI of aortic valve அடுத்து LVOT VTI LVOT diameter ஓகே இது பாத்தீங்கன்னா நீங்க AV max நம்மளோட continuous Doppler யூஸ் பண்ணப்பவே இருக்கும்டா ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் அடுத்து stenosis கூட என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகி வரலாம் stenosis-ல calcified aortic valve இருந்தா both regurgitation and stenosis present ஆயிருக்கும்டா bicuspid aortic valve நால regurgitation stenosis Marfan syndrome-லயும் regurgitation stenosis present ஆக வாய்ப்பு ஓகே and other valves-ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா tricuspid valve ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா mitral valve-ல இருக்கா இது one thing இன்னொன்னு என்ன நம்ம பண்ணனும் LV assessment once aortic-ல pressure increase ஆயிருக்கு அப்படிங்கும்போது left ventricular-ஓட muscle mass என்ன ஆரம்பிக்கும் increase ஆக ஆரம்பிக்கும் hypertrophy left ventricular hypertrophy assess பண்ணனும் LV function நார்மலா இருக்குன்னு சொல்லி assess பண்ணனும் volume LV volume LA volume கூட ஓகே நோ ப்ராப்ளம் chronic-ஆ இருக்க பேஷண்ட்ஸ்க்கு dilatations இருந்தா கண்டிப்பா LA volume இல்லனா LV volume in the sense stroke volume-ல ஓகே LV volume ejection fraction எப்படி இருக்கு பேஷண்ட்ஸ்க்கு செக் பண்ணி அவங்க கண்டிப்பா left ventricular